வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் அல்லது கரோனா டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்குறோம். இது கூட இந்த கான்செப்ட், இந்த பிரின்சிபிள் அப்ளை ஆகிற ஒரு இன்னொரு கொஸ்டின் லைட்னிங் அரெஸ்டர் அப்படிங்கிறது. இந்த பிரின்சிபிள் இதில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அதையும் சேர்த்து இந்த லெசனில் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன, இல்லது கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கண்டக்டர் கன்சிடர் பண்ணுறோம். அதாவது இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்க ஒரு கண்டக்டர் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கண்டக்டரில் சார்ஜஸை நம்ம அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இந்த சார்ஜஸ் எப்படி இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போது இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஒரு கண்டக்டர் மேலே சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டக்டரோட ஷேப்பை பொறுத்து அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அந்த கண்டக்டர் மேலே எப்படி அது உட்கார்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ இதில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா, ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங். இதில் சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஆர் கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் இதை எப்படி சொல்லலாம்னா சிக்மா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் தி மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லையா. அப்போ இதில் பாருங்கள், இப்போ ஒரு ஆப்ஜெக்டில் ரேடியஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி என்னென்னு படிச்சிருக்கோம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஆக்குபைட் இன் யூனிட் ஏரியா இல்லையா. ஸோ அப்போது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ எப்படி இருக்குங்க, அதிகமாக இருக்கும், நிறைய சார்ஜஸ் இருக்கும். அப்போ ரேடியஸ் ஸ்மாலர்னா சார்ஜஸோட அந்த ஆக்குபை பண்ணுற அந்த கேரக்டர் அதிகமாக இருக்கும், நிறைய சார்ஜ் அங்கே உட்காந்துட்டு இருக்கும் அப்படிங்களா. இப்போ இதே போல் நம்ம இங்கே எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த இடத்துல ரேடியஸ் கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல ரேடியஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சே நீங்கள் சொல்லிடலாம் ஸ்மாலர் தி ரேடியஸ்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கிரேட்டர். அப்போ இது மேலே சார்ஜஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா சார்ஜஸ் இங்கெல்லாம் கம்மியாக இருக்கும், இந்த இடத்துக்கு வர வர சார்ஜஸோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். மோர் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வில் ஆக்குபை இன் தி ஸ்மாலர் ரேடியஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஈக்குவல் ஸ்பேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது ஸ்மாலர் தி ரேடியஸ் பாயிண்டில் சிக்மா வேல்யூ கிரேட்டர் அண்ட் லார்ஜர் ரேடியஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிக்மாவோட வேல்யூ லெஸர். சார்ஜஸ் தள்ளி தள்ளி இருக்குது, அப்போ டென்சிட்டி கம்மி. இங்கே டென்சிட்டி மோர் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஆக்குபைஸ் இன் தி ஸ்மால் ஏரியா, ஸோ சார்ஜ் டென்சிட்டி இஸ் கிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை இன்னொரு விதமாக நம்ம புக்கில் எப்படி சொல்கிறாங்க, ரேடியஸ் ஸ்மால் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் கிரேட்டருங்கிறாங்க இல்லை. கர்வேச்சர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், வளைவு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. இங்கே எப்படி இருக்குது, வளைவு அதிகமாக இருக்குது. அப்போ வளைவு அதிகமாக இருக்கிற பகுதிகளில் சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, இங்கே கர்வேச்சர் கம்மியாக இருக்குது இல்லையா. பெண்டிங் கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லலாம், கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ரேடியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ஈஸி. அப்போ ஸ்மாலர் த ரேடியஸ் கிரேட்டர் தி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இஃப் த ரேடியஸ் இஸ் கிரேட்டர் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வில் பி லெஸர். தட் மீன்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஷார்ப்பான எட்ஜில் நிறைய சார்ஜஸ் ஆக்குபை பண்ணும்போது அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் தான் என்ன நம்ம சொல்கிறோம், ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ இங்கே ஏர் மாலிகூல்ஸ் இதை சுற்றி நிறைய இருக்கும் இல்லையா. இந்த ஏர் மாலிகூல்ஸ் இந்த ஷார்ப்பான எட்ஜுக்கு பக்கத்தில் வரும்போது அயனைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. இப்போ அயனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஏர் மாலிகூல்ஸில் ஒரு ஆக்சிஜனோ நைட்ரஜனோ ஹைட்ரஜனோ ஏதோ ஒரு கேஸ் மாலிக்யூல் பக்கத்தில் வரும்போது அதில் இருக்க அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ரிலீஸ்ட். ஸோ அந்த ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரான் என்னன்னு சொல்லலாம், நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது ஒரு கேஸ் மாலிக்யூல்னு வச்சுக்கோங்க, இதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற சர்டன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த சார்ஜுக்கு பக்கத்தில் வரும்போது ரிலீஸ் ஆயிடுது. இந்த ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் நெகட்டிவ் அயான். இப்போ இந்த எலக்ட்ரானை லாஸ் பண்ண இந்த ஆட்டம் பாசிட்டிவ் அயான். அப்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ஆர் கிரியேட்டட். So the process is called as ionization. Okay. So இப்போ இந்த ionization process நடந்து நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே கிரியேட் ஆகுது. இதில் நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு பக்கத்தில் வரும்போது அது அட்ராக்ட் ஆகிடும். ஸோ அங்கே நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது.
சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இது பக்கத்தில் வந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ எந்த ப்ராசஸ் எது நடந்தாலும், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் வந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் வந்தால் ரிப்பல் பண்ணி இந்த சார்ஜஸ் வந்து எஸ்கேப் ஆகும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஷார்ப்பான எட்ஜஸில் சார்ஜஸோட வேல்யூ குறைஞ்சிரும், சீக்கிரமாக குறைஞ்சிட்டே இருக்கும். நிறைய சார்ஜ் இருக்கும், ஆனால் சீக்கிரம் என்ன ஆகிட்டே இருக்கும், லீக் ஆகி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதைத்தான் நம்ம ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ், பிகாஸ் திஸ் ப்ராசஸ் அக்கர்ஸ் அட் தி ஷார்ப் பாயிண்ட்ஸ், ஸோ வி கால்ட் அஸ் த ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, ரொம்ப எளிமையாக எப்படி டிஃபைன் பண்ணலாம், the leakage of electric charges from sharp edges of the charged conductor is called என்னன்னு சொல்றாங்க, action at points or corona discharge. Discharge means escaping அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம். அப்போ லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், இங்கே உட்காந்துட்டு இருக்க சார்ஜ் எல்லாம் லீக் ஆகி எஸ்கேப் ஆகுது, ஒன்றொன்னா தள்ளி ஓட ஆரம்பிச்சிருது, இங்கேருந்து போயிருது. அப்போ லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ரம் ஷார்ப் எட்ஜஸ் ஆஃப் தி, எல்லா இடத்துலையும் நடக்கிறத விட இங்கே அதிகமாக இருக்குது. அப்போது ரேடியஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல லீக்கேஜை விட ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல லீக்கேஜ் அதிகமாக இருக்குது. ஏன்னா சார்ஜஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, எஸ்கேப் ஆகிறதுக்கு தயாராகவே இருக்குது. அப்போ இந்த அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இன்னும் ஸ்பீடப் ஆயிடுது. அப்போ லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ரம் ஷார்ப் எட்ஜஸ் ஆஃப் தி சார்ஜ்டு கண்டக்டர் இஸ் கால்ட் அஸ் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 2 மார்க்கில் கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிங்க, 2 மார்க் டைப்பில் தான் கண்டிப்பாக கேட்குறாங்க பெரும்பாலும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லைட்னிங் அரெஸ்டர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் பார்க்குறோம். இந்த கொரோனா டிஸ்சார்ஜுங்கிற பிரின்சிபிள் வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், இது வந்து பொதுவாக ரொம்ப டாலாக இருக்கிற பில்டிங்லலாம் லைட்னிங் வந்து மின்னல் வந்து எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி டிவைஸ் இதை நம்ம சொல்கிறோம். லைட்னிங் அரெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டால் பில்டிங்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு டால் பில்டிங் ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைட்னிங் அரெஸ்டரை வந்து எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி லைட்னிங் அரெஸ்டர் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் நிறைய இருக்கும். அப்படி இல்லைன்னா சிங்கிள் எட்ஜும் கூட இருக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து நான் நிறைய ஸ்பைக்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்பைக்ஸுங்கிறது ஷார்ப் எட்ஜஸ் ஆஃப் தி மெட்டாலிக் கண்டக்டர். அப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு மெட்டல் ராட்ஸை வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நிறைய எட்ஜஸ் இருக்கிற ஒரு கண்டக்டர் எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி வந்து காப்பரில் இந்த இதை செய்கிறாங்க. ஏன்னா குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறனால காப்பர் மெட்டலை நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த காப்பர் ராடு வந்து பில்டிங்கோட உள்ள அப்படியே என்ட்ராகி கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு அடியில் போய் அது முடிகிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ பாஸ் த்ரூ தி பில்டிங் அண்ட் ஃபைனலி இட் ரீச்சஸ் தி கிரவுண்டு இல்லையா. கிரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் பிளேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த காப்பர் பிளேட்ஸில் வந்து இது முடிகிற மாதிரி இங்கே வந்து நம்ம எடுத்துடுறாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ராடு எடுத்திருக்கோம் இல்லையா, காப்பர் ராடு. இது வந்து ஸ்பைக்ஸு இல்லை ஷார்ப்பான எட்ஜஸ், அந்த மெட்டலோட ஷார்ப்பான எட்ஜு. அங்கேருந்து வந்து அப்படியே நேராக அந்த காப்பர் ராடை எங்கே கொண்டு போய் புதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியோட அடியாளத்தில் காப்பர் பிளேட்ஸ் கூட கான்டாக்ட் பண்ணி அதை வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இது எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு பாருங்கள். லைட்னிங்கிட்டருந்து எப்படி தப்பிக்க வைக்கும். லைட்னிங்கிறதே நமக்கு என்ன நல்லா தெரியும், அது ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லையா. மேகங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு லார்ஜ் எலக்ட்ரிசிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சிட்டிக்கு தேவையான, ஒரு வருஷத்துக்கு தேவையான கரண்ட்டை ஒரு லைட்னிங்லேருந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு ஹையஸ்ட் வோல்டேஜ் வச்சுருக்கக்கூடிய தௌசண்ட்ஸில் லேக்ஸில் வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஹை எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட்ஸ் வந்து நார்மலாகவே சார்ஜஸ் வந்து கேரி பண்ணிகிட்டு இருக்கும். அப்போது சில சார்ஜஸில் நெகட்டிவ் சார்ஜஸ் நிறைய இருக்கும், சில க்ளவுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இந்த க்ளவுட்ஸ் ஒன்றோட ஒன்று மோதும் போது அதிகமான அளவு சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த சார்ஜஸ் டைரெக்டாக கிரவுண்டை நோக்கி ட்ராவல் பண்ணும். ஏன்னா ஜீரோ பொட்டன்ஷியல் இருக்கிறது கிரவுண்டு. இப்போ கிரவுண்டு பூமியை நோக்கி நேரடியாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம், அதே போல் ஒரு க்ளவுடு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ளவுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ்டு க்ளவுட்ஸ் அப்படின்னு நம்ம இதை எடுத்திருக்கோம். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ்டு க்ளவுட்ஸ் வந்து இந்த ஷார்ப்பான ஸ்பைக்ஸ் பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆப்போசிட் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அதாவது நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இன்னொரு மெட்டலுக்கு பக்கத்தில் வரும்போது அந்த மெட்டலில் அதுக்கு ஆப்போசிட்டான சார்ஜஸ் கிரியேட் ஆகுறது பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுடு ஸ்பைக்ஸ் பக்கத்தில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸை வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுருது. இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் அயனைஸ் ஆகும் இங்கே நம்ம சொன்ன மாதிரியே. ஸோ அயனைசேஷன் ப்ராசஸில் நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் ரெண்டுமே டெவலப் ஆகும். இதில் நெகட்டிவ் சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த க்ளவுட்ஸ் நோக்கி அட்ராக்ட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இமீடியட்டாக என்ன ஆயிரும், இங்கே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து சேரும்போது க்ளவுட்ஸ் வந்து நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே லைட்னிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஓரளவு டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சின்ன சரௌண்டிங்கில் மட்டும் அந்த பாசிபிலிட்டி இருக்கும். அப்போது சப்போஸ் லைட்னிங் வந்து திடீர்னு ஃபார்ம் ஆகி வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படி அந்த பில்டிங் வந்து தப்பிக்க முடியுமா? அதுவும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இப்போ ஒரு ஹை வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு லைட்னிங் ட்ராவல் பண்ணி வந்ததுன்னா இமீடியட்டாக இது வெறும் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கிற காப்பர் ராடுங்கிறதுனால இமீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணும். லைட்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஹை வோல்டேஜ் அந்த கரண்ட் வந்து இமீடியட்டாக என்ன ஆக ஆரம்பிச்சிரும், அந்த ஸ்பைக்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணி அந்த காப்பர் ராடில் ட்ராவல் ஆகி இமீடியட்டாக இது மூவ் ஆகிறது எங்கேவா இருக்கும் அப்படின்னா கிரவுண்டை நோக்கி ட்ராவல் பண்ணும். காப்பர் பிளேட்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி எர்த்துக்கு வந்து கொண்டு போயிடும். எர்த் வந்து வெரி குட் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த பில்டிங் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் காப்பர் ராட் வழியாக ட்ராவல் பண்ணி பூமியை போய் அது ரீச் பண்ணிடும். அப்போது மோஸ்ட்லி அந்த ஒரு சின்ன சரௌண்டிங்க்கு லைட்னிங் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்குது நியூட்ரலைசேஷன் நம்ம பண்ணுறதுனால. இதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் லைட்னிங் வந்து அந்த பில்டிங் அட்டாக் பண்ணுற மாதிரி நேராக அங்கேயே வந்துச்சுன்னா, ஏன்னா டாலஸ்ட் பில்டிங் தான் இமீடியட்டாக அக்செப்ட் பண்ண முடியும். லைட்னிங் ட்ராவல் பண்ணி வர்ற ஸ்பேஸ் வந்து ஏரில் தான் வருது. நார்மலாக எலக்ட்ரிசிட்டி ட்ராவல் ஆகிறதுக்கு வந்து ஒரு குட் கண்டக்டர் ஒன்று தேவைப்படும், ஏதாவது கண்டக்டர் தேவைப்படும். இருக்கிறதுல வெரி பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் ஏர். அப்போ ஏரில் ட்ராவல் பண்ணி வர அந்த லைட்னிங்கிற அந்த கரண்ட் வந்து ஏதாவது ஒரு கண்டக்டர் கிடைக்குமான்னு ட்ராவல் தேடிக்கிட்டே வர மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். உண்மையில் அது கண்டக்டரை ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே வருது. வர்றப்போ இருக்கிறதுலே டாலஸ்ட் பில்டிங் எதுவோ அது வழியாக ட்ராவல் பண்ணி பூமிக்குள்ளே போக ட்ரை பண்ணும். நம்ம இங்கே லைட்னிங் அரெஸ்டருங்கிற இந்த மெட்டல் ராட்ஸ் வச்சுருக்கிறதுனால அந்த ஸ்பைக்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள அந்த ராடுக்கு வந்து பிளேட் மூலமாக என்ன பண்ணிடுது, எர்த்தை வந்து ரீச் பண்ணிடுது. ஸோ த பில்டிங் வில் பி சேஃப் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற பிரின்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 மார்க்கில் கூட அந்த கொஸ்டின் கேட்கலாம். என்ன பிரின்சிபிள் வந்து நம்ம லைட்னிங் அரெஸ்டரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், நம்ம படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.